பனிக்கடல் சாகசம். பாப்பாய் மற்றும் சாஷ்டிகாவின் அண்டார்டிகா பயணம். அத்தியாயம் 1. மர்மமான திசைகாட்டி. அண்டார்டிகாவின் குளிரில் காற்று ஓநாயைப் போல ஊளையிட்டுக் கொண்டிருந்தது. பாப்பாய் தனது தடிமனான கோட்டை இழுத்து போர்த்திக் கொண்டார். அவருக்கு பின்னால் ஒரு சிறிய பையில் அமர்ந்திருந்த பேபி சாஷ்டிகா குளிரைக் கண்டு பயப்படாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன இது கொடுமை! மீன் பிடிக்க வந்த இடத்துல இப்படி பனி பெய்யுதே என்று பாப்பாய் முணுமுணுத்தார். திடீரென்று சாஷ்டிகா தனது பிஞ்சு விரலால் ஒரு திசையை காட்டினாள். தாத்தா, அங்கே பாருங்க, மின்னது என்று மழலை மொழியில் கூவினாள். அங்கே ஒரு திமிங்கலத்தின் எலும்புக்கூட்டிற்குள் நீல நிறத்தில் ஒரு பழங்கால திசைகாட்டி மின்னுவதைக் கண்டார்கள். பாப்பாய் அதை எடுத்தவுடன் அண்டார்டிகாவின் பனிப்பரப்பில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் பாதாளத்திற்குள் வழுக்கிச் சென்றனர். அத்தியாயம் 2. பனிக்குகையின் ரகசியம். அவர்கள் விழுந்தது ஒரு சாதாரண பள்ளம் அல்ல. அது பல ஆயிரம் ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு வைரக்குகை. அங்கே ஆயிரக்கணக்கான பெண்கியின்கள் வரிசையாக நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தன. சாஷ்டிகா, பத்திரமா இரு என்று பாப்பாய் அவளை தூக்கிக் கொண்டார். அப்போது ஒரு பெரிய பனி அரக்கன் ஐஸ் கோலம் அவர்கள் முன்னால் தோன்றியது. அதன் கண்கள் நெருப்பை போலச் சிவந்திருந்தன. அது பாப்பாயை நோக்கி தாக்க வந்தது. பாப்பாய் சிரித்தார். உனக்கு தெரியாது மகனே, நான் யார் என்று கூறிவிட்டு தனது சட்டை பையிலிருந்து ஒரு கீரை டப்பாவை ஸ்பினாச் கேன் எடுத்தார். அதை அழுத்தியவுடன் கீரை அவர் வாய்க்குள் பறந்தது. அடுத்த நொடி அவர் கைகள் இரும்பை போல மாறின. ஒரே குத்தில் அந்த பனி அரக்கனை தூள் தூளாக்கினார். அத்தியாயம் 3. சாஷ்டிகாவின் மந்திரச் சிரிப்பு. அரக்கனை வீழ்த்திய பிறகு குகையின் மறுமுனையில் ஒரு பெரிய தங்கக் கதவு இருப்பதைக் கண்டனர். அதை பூட்டுவதற்கு சாவி இல்லை. பாப்பாய் பலமாக முட்டிப் பார்த்தார், ஆனால் கதவு அசையவில்லை. அப்போது சாஷ்டிகா மெதுவாக கதவின் அருகில் சென்றாள். அவள் கைகளை தட்டிச் சிரித்தாள். அவளது சிரிப்பிலிருந்து வெளிப்பட்ட ஒரு நீல நிற ஒளி கதவின் மேல் பட்டது. க்ரீச் என்ற சத்தத்துடன் கதவு தானாகத் திறந்தது. உள்ளே பசுமையான மரங்களும் வெப்பமான நீரூற்றுகளும் நிறைந்த ஒரு புதிய உலகம் தெரிந்தது. அண்டார்டிகாவின் கடும் குளிருக்கு அடியில் ஒரு சொர்க்கம் ஒளிந்திருந்தது. அத்தியாயம் 4. பனிக்கு அடியில் ஒரு சொர்க்கம். தங்கக் கதவு திறந்ததும் பாப்பாயும் சாஷ்டிகாவும் கண்ட காட்சி அவர்களை உறைந்து போகச் செய்தது. வெளியே -50 டிகிரி குளிரென்றால் இங்கே மென்மையான தென்றல் வீசிக்கொண்டிருந்தது. ராட்சத பெரணிகளும் ஊதா நிறத்தில் ஒளிரும் பூக்களும் நிறைந்த ஒரு காடு அது. அடடா, இது என்ன அதிசயம்! பனிக்கு அடியில ஒரு ஊட்டியா என்று பாப்பாய் ஆச்சரியப்பட்டார். சாஷ்டிகா உற்சாகத்தில் குதித்தாள். பூ, அழகா இருக்கு என்று கத்தினாள். அவர்கள் மெதுவாக முன்னேறிச் சென்றபோது மரங்களுக்கு பின்னாலிருந்து ஒரு விசித்திரமான விலங்கு வெளிப்பட்டது. அது ஒரு பறக்கும் பனிச்சிறுத்தை, ஃப்ளைங் ஐஸ் லெப்பர்ட். அதன் சிறகுகள் பனிக்கட்டியால் ஆனது போல மின்னின. அது சாஷ்டிகாவை நோக்கி பாய்ந்தது. பாப்பாய் உடனே தயார் நிலையில் நின்றார். ஆனால் சாஷ்டிகா பயப்படவில்லை. அவள் தனது கையை நீட்டி அந்தச் சிறுத்தையை தொட்டாள். ஆச்சரியம்! அந்த ஆக்ரோஷமான சிறுத்தை ஒரு பூனைக்குட்டியைப் போல சாஷ்டிகாவின் காலடியில் படுத்துக் கொண்டது. சாஷ்டிகா, நீ சாதாரண பாப்பா இல்லடா, நீ ஒரு மந்திர பாப்பா என்று பாப்பாய் வியந்து பாராட்டினார். அத்தியாயம் 5. பனிப்பிரபுவின் வருகை. திடீரென்று ஆகாயத்தில் ஒரு பெரிய நிழல் விழுந்தது. ஒரு பிரம்மாண்டமான உலோகக் கப்பல் ஏஷப் மேலிருந்து இறங்கியது. அதிலிருந்து கருப்பு உடையும் பனியால் ஆன கிரீடமும் அணிந்த ஒருவன் இறங்கினான். அவன்தான் பனிப்பிரபு, பேரன் வான் பிளிஸர்ட். அவன் கையில் ஒரு லேசர் துப்பாக்கி இருந்தது. பாப்பாய், அந்த திசைகாட்டியை என்னிடம் கொடுத்துவிடு. அதை வைத்துத்தான் சூரியக்கல் இருக்கும் இடத்தை நான் கண்டுபிடிக்க முடியும். அந்த கல் கிடைத்தால் நான் உலகத்தையே ஒரு ஐஸ் பெட்டிக்குள் அடைத்துவிடுவேன் என்று அட்டகாசமாகச் சிரித்தான். அவன் தனது ரோபோ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். நூற்றுக்கணக்கான உலோக ரோபோக்கள் பாப்பாயைச் சூழ்ந்து கொண்டன. அத்தியாயம் 6. கீரை சக்தியும் சாஷ்டிகாவின் தந்திரமும். பாப்பாய் தனது புகழ்பெற்ற கீரை டப்பாவை எடுக்கப் போனார். ஆனால் ஐயோ! பனிப்பிரபு ஒரு காந்த கருவியை பயன்படுத்தி பாப்பாயின் பையிலிருந்த எல்லா கீரை டப்பாக்களையும் பறித்துக்கொண்டான். இப்போ என்ன செய்வாய் பாப்பாய்? கீரை இல்லாம நீ ஒரு சாதாரண ஆளுதான் என்று வில்லன் கேலி செய்தான். பாப்பாய் சற்று தடுமாறினார். ஆனால் சாஷ்டிகா சும்மா இருக்கவில்லை.
அவள் தனது சிறு பையிலிருந்த ஒரு வெள்ளை நிற பந்தை தூக்கி எறிந்தாள். அது சாதாரண பந்து அல்ல, அவள் கையில் இருந்த மந்திர சக்தியால் அது ஒரு பெரும் பனிப்புயலாக மாறியது. ரோபோக்கள் அந்த புயலில் சிக்கித் தள்ளாடின. இந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்ட பாப்பாய் தந்திரமாக வில்லனின் கையில் இருந்த ஒரு கீரை டப்பாவை பிடுங்கினார். தப்பு கணக்கு போட்டுட்டே பனிப்பிரபு, என்கிட்ட ஒரு டப்பா இருந்தாலே போதும். பாப்பாய் அந்த டப்பாவை வாயில் கொட்டினார். அவர் தசைகள் மலையைப் போல விங்கின. அவர் கைகள் இப்போது 2 பெரிய சுத்தியல்களைப் போல மாறின. அத்தியாயம் 7. பாப்பாயின் விஸ்வரூபம். கீரை வயிற்றுக்குள் சென்ற அடுத்த நொடி பாப்பாயின் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. அவரது முழங்கைகள் ஒரு போர் கப்பலின் பீரங்கிகளைப் போல பருத்தன. இப்போ பாருடா என் ஆட்டத்தை என்று கர்ஜித்த பாப்பாய் தன்னைச் சூழ்ந்திருந்த ரோபோக்களை நோக்கி பாய்ந்தார். ஒவ்வொரு குத்து விழுந்தபோதும் ஒரு ரோபோ இரும்பு துண்டுகளாகச் சிதறியது. ஒரு ரோபோவை அப்படியே பந்து போலச் சுருட்டி பனிப்பிரபுவின் ஆகாய கப்பலை நோக்கி எறிந்தார். ஐயோ, என் கப்பல் என்று பனிப்பிரபு அலறினான். பாப்பாய் ஒரு கையில் சாஷ்டிகாவை தூக்கிக் கொண்டு மற்றொரு கையால் அந்த உலோக இராணுவத்தையே துவம்சம் செய்தார். அத்தியாயம் 8. சூரியக்கல்லும் பழங்குடி மக்களும். சண்டையின் சத்தம் கேட்டு அங்கே வசிக்கும் இரகசிய பழங்குடி மக்கள் வெளியே வந்தனர். அவர்கள் அனைவரும் பனியால் ஆன ஆடைகளை அணிந்திருந்தனர், ஆனால் அவர்கள் இதயம் மிகவும் மென்மையானது. அவர்களின் தலைவன் பனித்தாத்தா சாஷ்டிகாவை பார்த்ததும் மண்டியிட்டார். இவள் சாதாரண குழந்தை அல்ல, எங்கள் புராணங்களில் சொல்லப்பட்ட ஒளியின் இளவரசி. இவளால் மட்டும்தான் சூரியக்கல்லை சன்ஸ்டோன் முறையாக இயக்க முடியும் என்றார் அவர். அவர்கள் பாப்பாயையும் சாஷ்டிகாவையும் ஒரு இரகசிய எரிமலை குகைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே ஒரு பெரிய பீடத்தின் மேல் உலகையே சூடாக்கக்கூடிய பிரம்மாண்டமான சூரியக்கல் இருந்தது. இந்த கல்லை வில்லன் தொட்டால் உலகமே எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் சாஷ்டிகா தொட்டால் உலகம் சமமான வெப்பத்தை பெறும் என்று விளக்கினார் பனித்தாத்தா. அத்தியாயம் 9. இறுதி யுத்தம் கிளைமேக்ஸ். அப்போது எதிர்பாராத விதமாக பனிப்பிரபு தனது எஞ்சிய இராணுவத்துடன் குகைக்குள் நுழைந்தான். அவன் கையில் ஒரு நவீன கதிர்வீச்சு கருவி இருந்தது. நகருங்கள், அந்த கல் எனக்குத்தான் சொந்தம் என்று கத்தினான். அவன் அந்த கல்லை நோக்கித் தனது கையை நீட்டியபோது குகையே அதிரத் தொடங்கியது. பாப்பாய் அவனை தடுக்க முயன்றார், ஆனால் வில்லன் ஒரு மின்சார வலையை வீசி பாப்பாயைச் சிறைபிடித்தான். இனி உன்னால் நகர முடியாது பாப்பாய். சாஷ்டிகா இதை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகம் கோபத்தால் சிவந்தது. அவள் மெதுவாகச் சூரிய கல்லை நோக்கி நடந்தாள். அவளது மந்திர கைகள் அந்த கல்லை தொட்டவுடன் ஒரு பெரும் ஒளி வெள்ளம் குகை முழுவதும் பரவியது. அத்தியாயம் 10. வெற்றி பயணம். அந்த ஒளியின் வேகத்தை தாங்க முடியாமல் பனிப்பிரபுவின் கருவிகள் அனைத்தும் செயலிழந்தன. அவனது ரோபோக்கள் உருகத் தொடங்கின. பயந்து போன பனிப்பிரபு, என்னை மன்னித்துவிடுங்கள் என்று கத்திக்கொண்டே அண்டார்டிகாவின் ஆழமான இருண்ட பகுதிக்குள் ஓடி மறைந்தான். சூரியக்கல் இப்போது சாஷ்டிகாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவள் அதை வருடியவுடன் அண்டார்டிகாவின் கடும் குளிர் குறைந்து அந்த இடம் வாழ்வதற்கு ஏற்ற அழகான பகுதியாக மாறியது. பாப்பாய் தலைகளிலிருந்து விடுபட்டு சாஷ்டிகாவை கட்டியணைத்துக் கொண்டார். நீதான் நிஜமான ஹீரோ சாஷ்டிகா என்றார் பெருமையுடன். பழங்குடி மக்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து வைத்தனர். அதில் பாப்பாய்க்கு பிடித்தமான கடல்பாசி கீரை சூப் பரிமாறப்பட்டது. விருந்து முடிந்து பாப்பாயும் சாஷ்டிகாவும் தங்களது திசைகாட்டியை வைத்து மீண்டும் தங்களது வீட்டை நோக்கி பயணமானார்கள். அண்டார்டிகாவின் பனி இப்போது அவர்களை பார்த்து புன்னகைப்பது போல இருந்தது. அத்தியாயம் 11. விசித்திரமான பனி மனிதர்கள். சூரிய கல்லின் ஒளி குறைந்த பிறகு காடு மீண்டும் அமைதியானது. ஆனால் பாப்பாய்க்கும் சாஷ்டிகாவிற்கும் ஒரு புதிய சவால் காத்திருந்தது. அவர்கள் தங்கள் கப்பலை நோக்கிச் செல்லும்போது பாதையை மறித்து சில விசித்திரமான உருவங்கள் நின்றன. அவை பனியால் ஆனவை, ஆனால் மனிதர்களைப் போல பேசின. நாங்கள் இந்த இடத்தின் காவலர்கள் என்று ஒரு பெரிய பனி மனிதன் சொன்னான். நீங்கள் சூரிய கல்லை தொட்டுவிட்டீர்கள், அதனால் நீங்கள் இப்போது இங்கேயே தங்கிவிட வேண்டும். இது இந்த இடத்தின் விதி. பாப்பாய் தனது பைப் வாயில் வைத்து புகைக்க முயன்றார், ஆனால் அதில் புகை வரவில்லை. விதியாவது கதியாவது, எங்களுக்கு வீட்டுல வேலை இருக்கு. சாஷ்டிகாவுக்கு பால் குடிக்க நேரமாச்சு என்று கோபப்பட்டார். அத்தியாயம் 12. சாஷ்டிகாவின் இசைமொழி.
பனி மனிதர்கள் அவர்களைச் சிறைப்பிடிக்க முயன்றபோது சாஷ்டிகா திடீரென்று பாடத் தொடங்கினாள். அது வார்த்தைகள் இல்லாத ஒரு அழகான இசை. அந்த இசையை கேட்டதும் கோபமாக இருந்த பனி மனிதர்கள் மெதுவாக ஆடத் தொடங்கினர். அவர்களது பனி உடல்கள் இசையின் தாளத்திற்கு ஏற்ப மென்மையாக மாறின. சாஷ்டிகாவின் மந்திர இசை அவர்களை சாந்தப்படுத்தியது. இவள் இசையின் அரசி என்று பனி மனிதர்கள் வியந்தனர். அவர்கள் பாப்பாய்க்கும் சாஷ்டிகாவிற்கும் ஒரு இரகசிய வழியை காட்டினர். அந்த வழி நேராக கடலுக்குச் சென்றது. அத்தியாயம் 13. கடலடியில் ஒரு ஆபத்து. அவர்கள் அந்த இரகசிய பாதை வழியாகச் சென்றபோது ஒரு பெரிய நீருக்கடியில் இருந்த சுரங்கப்பாதையை அடைந்தனர். அங்கே ஒரு பழைய நீர்மூழ்கி கப்பல் சப்மரீன் இருந்தது. இதை வைச்சு நாம சீக்கிரம் போயிடலாம் சாஷ்டிகா என்றார் பாப்பாய். ஆனால் அவர்கள் கப்பலில் ஏறியபோது ஒரு ராட்சத ஆக்டோபஸ் ஜாயண்ட் ஆக்டோபஸ் கப்பலைச் சுற்றிக் கொண்டது. அதன் கண்கள் ஒவ்வொன்றும் ஒரு கால்பந்தாட்ட மைதானம் போல பெரியதாக இருந்தன. பாப்பாய் தனது கடைசி பொட்டலம் கீரையை தேடினார். ஆனால் அது தீர்ந்துவிட்டது. ஐயோ, இப்போ என்ன செய்வேன்? கீரை இல்லாம இந்த ஆக்டோபஸை எப்படி அடிக்கிறது என்று பதறினார். அத்தியாயம் 14. சாஷ்டிகாவின் வீரச்செயல். சாஷ்டிகா பயப்படவில்லை. அவள் தனது கையில் இருந்த ஒரு சிறிய பனி படிகத்தை ஆக்டோபஸை நோக்கி வீசினாள். அந்த படிகம் ஆக்டோபஸின் மேல் பட்டவுடன் அந்த ராட்சத விலங்கு ஒரு சிறிய பொம்மை ஆக்டோபஸாக மாறியது. பாப்பாய் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார். சாஷ்டிகா, நீ எனக்கே வித்தை கத்துக் கொடுப்ப போலிருக்கே என்று சிரித்தார். அவர்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலை தூக்கிக் கொண்டு கடலின் மேற்பரப்பிற்கு வந்தனர். அத்தியாயம் 15. மீண்டும் ஒரு சந்திப்பு. கடல் மட்டத்திற்கு வந்தபோது அங்கே ஒரு கப்பல் நின்று கொண்டிருந்தது. அது பாப்பாயின் பழைய நண்பர் ப்ளூட்டோ கப்பல் அல்ல, அது ஒரு மீட்புக் கப்பல். ஆனால் அந்த கப்பலின் மாலுமி வேடத்தில் இருந்தது வேறு யாருமல்ல, தப்பித்துச் சென்ற பனிப்பிரபுதான். அவன் இப்போது ஒரு பெரிய இயந்திர கரத்தை பொருத்தி கொண்டு காத்திருந்தான். இந்த முறை சாஷ்டிகாவின் மந்திரம் வேலை செய்யாது. நான் ஒரு மந்திரத் தடுப்பு கவசத்தை அணிந்திருக்கிறேன் என்று கத்தினான். யுத்தம் மீண்டும் ஆரம்பமானது. அத்தியாயம் 16. கீரை இல்லாத போர். பனிப்பிரபுவின் இயந்திர கரம் பாப்பாயை தூக்கி எறிந்தது. பாப்பாய் ஒரு பனிக்கட்டிச் சுவரில் மோதி விழுந்தார். ஹா ஹா, உன்னால் இப்போது எழ முடியாது பாப்பாய். உன் கீரை டப்பாக்கள் என்னிடம் இருக்கின்றன என்று பனிப்பிரபு ஏளனம் செய்தான். பாப்பாய் மெதுவாக எழுந்தார். எனக்கு கீரை பலம் தரும் என்பது உண்மைதான். ஆனால் என் பேத்தியை பாதுகாக்க எனக்கு கீரை தேவையில்லை, என் மன உறுதி போதும் என்று கர்ஜித்தார். கீரை இல்லாமலேயே தனது சொந்த பலத்தை பயன்படுத்தி பாப்பாய் ஓடிச் சென்று பனிப்பிரபுவின் இயந்திர கால்களை தாக்கினார். ஒரு சாதாரண மாலுமியின் பலம் இப்போது ஒரு சிங்கத்தின் பலமாக மாறியிருந்தது. அத்தியாயம் 17. சாஷ்டிகாவின் விஸ்வரூபம். பனிப்பிரபு தனது மந்திர தடுப்பு கவசத்தை இயக்கினான். சாஷ்டிகாவால் தனது மந்திரங்களை பயன்படுத்த முடியாமல் போனது. ஆனால் சாஷ்டிகா ஒரு தந்திரம் செய்தாள். அவள் மந்திரத்தை பயன்படுத்தாமல் தனது மழலை மொழியில் பனிப்பிரபுவின் இயந்திரத்தில் இருந்த ஒரு சிறிய திருகாணியை ஸ்க்ரூ சுட்டிக்காட்டினாள். பாப்பாய் அதை புரிந்து கொண்டார். அவர் தனது பைப் ஆல் அந்த திருகாணியை வேகமாக தட்டினார். அடுத்த நொடி பனிப்பிரபுவின் இயந்திர கவசம் கழன்று விழுந்தது. இப்போ உன் மந்திரத் தடுப்பு வேலை செய்யாது என்று பாப்பாய் சிரித்தார். அத்தியாயம் 18. இயற்கையின் சீற்றம். அப்போது அண்டார்டிகாவின் வானம் திடீரென்று கருப்பானது. சூரிய கல்லை தவறாக பயன்படுத்த முயன்றதால் அந்த இடமே அழியத் தொடங்கியது. ராட்சத பனிப்பாறைகள் கடலில் விழ ஆரம்பித்தன. நாம் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும், இல்லையென்றால் அண்டார்டிகா நம்மையும் சேர்த்து விழுங்கிவிடும் என்று பாப்பாய் கத்தினார். பனிப்பிரபு பயத்தில் தனது கப்பலை எடுத்துக்கொண்டு தப்பித்து ஓடினான். ஆனால் பாப்பாயும் சாஷ்டிகாவும் ஒரு சிறிய பனிப்பாறையில் சிக்கிக்கொண்டனர். அத்தியாயம் 19. சாஷ்டிகாவின் புதிய சக்தி. அலைகள் அவர்களை மூழ்கடிக்க வந்தபோது சாஷ்டிகா கண்களை மூடினாள். அவளது நெற்றியில் ஒரு சிறிய ஒளி வட்டம் தோன்றியது. இதுவரை அவள் பயன்படுத்தியது பனி மந்திரம், ஆனால் இப்போது அவள் கடல் மந்திரத்தை சீ மேஜிக் வெளிப்படுத்தினாள். அவள் கையை அசைத்தவுடன் கடலில் இருந்து ஒரு பெரிய நீல நிற திமிங்கலம் மேலெழுந்தது. அது அவர்களை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டது. அடேங்கப்பா, சாஷ்டிகா, நீ கடலுக்கே ராணியாயிட்டையே என்று பாப்பாய் ஆச்சரியத்தில் துள்ளி குதித்தார்.
அத்தியாயம் 20 அண்டார்டிகாவிலிருந்து விடைபெறுதல். அந்த திமிங்கலம் அவர்களை பாதுகாப்பாக அண்டார்டிகாவின் எல்லையை தாண்டி அழைத்துச் சென்றது. தூரத்தில் பனிப்பிரபுவின் கப்பல் புயலில் சிக்கித் தவிப்பதைக் கண்டனர். பாப்பாய் இறக்கப்பட்டு தனது கயிற்றை வீசி அவனையும் காப்பாற்றினார். இனிமேலாவது நல்லவனா இரு பனிப்பிரபு என்று பாப்பாய் புத்திமதி சொன்னார். வெப்பமான கடல் பகுதியை அடைந்ததும் சாஷ்டிகா நிம்மதியாக பாப்பாயின் மடியில் உறங்கிப் போனாள். பாப்பாய் தனது பைப் ஊதியபடி என்னதான் இருந்தாலும் எங்க ஊர் கீரைக்கு ஈடாகாது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வீட்டுக்குத் திரும்பினார். கதையின் நிறைவு. பாப்பாயும் சாஷ்டிகாவும் இப்போது பாதுகாப்பாக தங்களது வீட்டிற்கு வந்துவிட்டனர். அண்டார்டிகாவின் இரகசியங்கள் இப்போதும் அவர்களுக்குள்ளே ஒரு இனிய நினைவாக இருக்கிறது.